ஹலோ மக்களே, நீங்கள் வந்துருக்குது அபி தமிழ் கேமிங். ஸோ இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா த போவ்ஸ் ரிவெஞ்ச் ஃபஸ்ட்டு பார்ட் தான் பார்க்க போகிறோம். செகண்ட் பார்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் 2 எண்டிங் போட போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போனோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த போவை கொண்டு போய் கிச்சனில் வச்சு சாப்பாடு ஊட்டிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு அவனை குளிப்பாட்டணும். நிறையா வேலையெல்லாம் கொடுத்துருக்காங்க. டேக்கு டு டூ அப்படின்ட்டு வேலையெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி இந்த போ மட்டும் எனக்கு போட்டு இந்த ஃபஸ்ட்டு இந்த பீஸாவை கொண்டு போய் கொடுத்தோம். இல்லை அவனுக்கெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி சாப்பாடு, அவனுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுப்போம். தூக்கி வீசினாலே போதும், அவன் சாப்பிட்டுப்பான். யானு கேட்டிங்கனாக்கா யானு எனக்கே தெரியாது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த கேட்ச் பிடி இப்படி தான். அடுத்தது சிக்கன் லெக் பீஸ் கொடுக்கலாம். ஓகே, இது நான் ஃபஸ்ட் டைம் விளையாடுறது இல்லை, இது செகண்ட் டைமு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் விளையாண்டு பார்த்தா எனக்கு விளையாட தெரியாது. இப்போ எனக்கு விளையாட தெரிஞ்சிச்சு. அந்த பனானாயும் கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு அவனை வந்துட்டு நம்ம குளிப்பாட்டணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா எப்போதும் அவன் சாப்பிட்டோன்னே பார்த்தீங்கன்னாக்கா அழுக்காகிடுவான். ஏன்டா மண்டையா, ஏன்னா சின்ன பையனா இன்னும் இது பண்ணுறதுக்கு. நீ ஒரு பெட்ரா, நீ ஒரு பெட்டு. இதுக்கு போயிட்டு சரி வாங்க சோப் போட்டு விடலாம். எங்கடா சோப்பு? சோப்புடுறா. சோப்பு பார்த்து கண், மூஞ்சி, மூக்கு, வாய் எல்லாத்தையும் போடு 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 போடு. மூஞ்சி, காது, கை எல்லாத்தையும் போடு. அவ்வளோதான். இப்போ வாஷ் போ வித் வாட்ரு. நம்ம ஒன்று வேணால் கையில் இந்த இதை பிடிச்சா மட்டும் போதும். போ மேலே தண்ணி ஊற்றி போவோட நோரெல்லாம் கிளியர் ஆயிரும். ஓகே வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு போவை குளிப்பாட்டியாச்சு. ஸோ இப்போ எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் இவனை இங்கே கீழே போட்டு, ஐயையோ கீழே போட்டாலே பட்டக்ஸை காமிச்சிடலாம்டா. யானை எனக்கு கொஞ்சம் இல்லை. நீங்கள் இவனுக்கு இந்த கிச்சனில் ஒரு மெடிசன் இருக்கும், அதை கொடுத்துட்டுனா அவனுக்கு வந்துட்டு தூக்கம் வந்துடும். நீங்கள் அந்த அல்மாரியை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ இவனுக்கு தூக்கம் வந்துடும். இல்லை விளையாட்டா? சரி சரி சரி, இல்லை நான் மறந்துட்டேன். எப்போ தான் கொண்டாத்துக்கு முன்னாடி. சரி அந்த பால் ரூம் இங்கே தான் இருக்குது. நீங்கள் ஒரு 5 பால் அடிச்சு விட்டா போதும். அப்போ அவன் வந்துட்டு தூங்க போயிடுவேன் அப்படின்னு சொல்லிடுவான். சரி ஃபஸ்ட்டு பால் அடிச்சாச்சு. எங்கே பால் எங்கே பால்? ஏதோ மேலே பம்ப்ஸ் ஆகிட்டுருக்கு. சரி 2வது பால் அடிச்சிடலாம். கையில் எடுக்க முடியும். இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா 2வது பால். போடு பட்டாக்ஸிலே. அவ்வளோதான். ஸோ 2வது பார்த்தீங்கன்னாக்கா அந்த போமண்டையை நிற்க வச்சுட்டு நீங்கள் பாலை தடிங்க. இல்லை நம்ம 2வது தடவை போட்டோம். ஸோ 3வது தடவை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இங்கேருந்து மூஞ்சிலே ஒரு பால் போடு. அவ்வளோதான், பறந்துட்டான். சரி 4வது பாலில் பார்த்துக்கலாம். ஸோ 4வது பாலாக நம்ம வந்துட்டு போட்டாச்சு. 5வது பாலாக போடலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லோரும் ஸ்கூலில் படிக்கிறவங்க யாராவது படிக்கிறவங்களா இருந்தால் கூட சொல்லுங்கள். ஏன்னா வந்துட்டு மலேசியாவில் வந்துட்டு டாப் யூடியூபர் இல்லை. ஸோ நானாக ஆகிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் போதும். அவ்வளோதான். 5வது அடி போட்டாச்சு. இப்போ அவனுக்கு தூக்கம் வந்து கொண்டு போய் தூங்க வச்சிடலாம். ஸோ இப்போ இவனை வச்சு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இவனை கொண்டு போயிட்டு இங்கே ஒரு ரூம் இருக்குது, இதில் மேலே வச்சுட்டு இந்த லைட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போய் தூங்கிடுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பவுலினா வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பவுலினா வந்துடுச்சு. அதனால் நம்ம வந்துட்டு பவுலினாவை போய் கூப்பிட்டு வந்துடலாம். பவுலினா கவுதுகிட்ட தான் இருக்குது. ஐயோ பெல்ல அடிச்சிட்டே இருக்கானுங்க. இந்த போவை இங்கே போட்டு கவுத்த வந்தா பவுலினா வந்துடும். இப்போ இந்த பவுலினாக்கும் ஊட்டிட்டு இவனுக்கும் ஊட்டிட்டு அட பாவி. நம்ம ஃபஸ்ட்டு பவுலினா ஊட்டிட்டு எல்லாத்துக்கும் ஊட்டிட்டு நான் உங்களுக்கு வரேன் வியூவர்ஸ். ஓகே, நம்ம 2 ரவுண்டு வந்துட்டு பவுலினாக்கு ஊட்டிட்டோம். 3வது சூஷி கொடுத்துடலாம். இந்த அப்படி பவுலினா எவ்வளோ சாப்பிடுதுன்னு கேட்டிங்கனாக்கா 4 இல்லாட்டி 5 தான் சாப்பிடுது. இந்த போமண்டைய மாதிரி தான் அதிகமாக தான் சாப்பிடுதில்ல. சரி இந்த பீஸா வறுத்து கொண்டு போய்ட்டு பவுலினா கிட்ட கொடுத்துடலாம். பீஸா வேறு எடுக்க முடியல, யான்னு தெரில. இந்தாங்க பீஸா. இந்தா பவுலினாம்மா பீஸா பிடி இந்தா. ஓகே, பவுலினா வந்துட்டு 4 சாப்பிடுது. இந்த பூமண்டையை தான் 5 சாப்பிட்றான். இவன் பெரிய தின்னு காட்டாமல் இருப்பான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பார்ட் 2 என்ன அதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னாக்கா எண்டிங் 1 அதில் வச்சு எண்டிங் 2 அதுக்கப்புறம் சீக்ரெட் எண்டிங் எல்லாம் இருக்குது. வேணும்னா நீங்கள் கமெண்ட்டும் சொல்ல வேண்டும். அதாவது இதில் நான் டார்கெட் வைக்கிறேன். அதாவது நம்ம வந்துட்டு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும் 20னா 10 பேர் வந்துட்டு லைக் போட்டால்
பார்ட் 2 வரும். இல்லாட்டி வேறு கேம் ப்ளே தான் நான் போடணும். நீங்களே முடிவு பண்ணிக்குவாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதை ஏன் அதாவது இதை ஏன் போடலான்னு சொல்லிட்டு வந்தேன்னு கேட்டிங்கனாக்கா வேறு கேம் ப்ளே எனக்கு இல்லை. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு ரொப்ளாக்ஸில் லைஃப் தொப்பியான்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி லைஃப் தொப்பியான்னு சொல்லிட்டு ஒரு ரியல் கேம் கொண்டு வந்திருக்காங்க. அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த பவுமாண்டியனும் அதுக்கப்புறம் இந்த பவுலினாவையும் ரூமில் போட்டுடலாம். அதெல்லாம் நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பவுமாண்டியனை போட்டு நேராக ஷாப்பிங் போயிடலாம். 2 பேரையும் போட்டாச்சு. நாடா நீங்கள் நான் உள்ளுக்கு போகல, அதனால தான் அது காமிக்கலை. சரி வாங்க வெளியே போய்ட்டு ஃபுட்டு வாங்க போகலாம். சரி ஃபுட்டு வாங்க போயாச்சு. ஃபைண்ட் பவுலினான்னு போட்டிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நேராக அந்த ரூமுக்கு போயிட்டு இங்கே ஒரு லெட்ரு இருக்கும். அந்த லெட்டரை படிச்சுட்டு என்ன பண்ணணுன்னா பவுலினா போச்சு என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்கா அந்த பவுமாண்டியனை கொண்டு போய் ரூமில் தூங்க வைக்கணும். இந்த பவுமாண்டியனை தூங்க வச்சுட்டு நீங்களும் தூங்கிட்டு நாளை காலையில் எழுந்துச்சி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒன்று இருக்குது. அது வந்துட்டு ஒரு சஸ்பெண்டு. நான் சொல்ல மாட்டேன், அது நீங்களே பார்ப்பீங்க ஒரு நேரத்தில். தூங்க முடியல போயிட்டா ஓகே தூங்கியாச்சு. அது பக்குன்னு நினைக்கிறேன், வேலை செய்யலை. ஸோ தூங்கியாச்சு. தூங்கி எழுந்தோடனே காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா விவர்ஸ் நம்ம வந்துட்டு தூங்கி எழுந்திரிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா போவை காணோம். எங்கடா இருக்கு? இப்போ போவோட மூஞ்சி பார்த்தீங்கன்னாக்கா வாங்கி ஓமிட்டு வர்ற மாதிரி இருக்கும். நீங்களே பாருங்கள். ஐயோ பார்க்க அழுவறுப்பாக இருக்க போகுது. சை என்னடா மூஞ்சி இது, கண்ணெல்லாம் வெளியே பிழிங்க வந்த மாதிரி இருக்குது. ஐயோ கடவுளை எங்கேயோ கடை. சரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா என்னது இது? ஓகே இந்த ஷெல்ஃப் லைட்ஸு புஷ் பண்ண முடியுமா? இது பார்ப்போம். போட்டு போ. இந்த பெட்டில் போட்டால் மட்டும்தான் முடியுமா? சரி பெட்டில் கொண்டு போய் போட்டலாம் அந்த பூமேனை. இல்லை எனக்கு புரியல, எப்படி ஒரே நாளில் வந்துட்டு நம்ம பெருசாகும், அதான் நானும் கேட்குறேன். ஓகே நம்ம இப்போ வந்துட்டு ஷெல்ஃபை செக் பண்ணிடலாம். ஓகே இப்போ இந்த ஷெல்ஃபை புஷ் பண்ணால் மட்டும் போதும். என்னடா சீக்ரெட் பேசேஜ்? எனக்கு தெரியாமல் யாரா அவன் சீக்ரெட் பேசேஜ் வச்சுருக்கா? நீயும் வாழே என் கூட வாழே. ஏன்டே நீ எனக்கு தெரியாமல் சீக்ரெட் பேசேஜ் வச்சுருக்க? நீ வச்சுருக்கியா இல்லாட்டி ஏதாவது உள்ளுக்கு பண்ணியிருக்கியான்னு தெரியல. நார பயிலி. சரி உள்ளுக்கு போய் தான் பார்க்கணும். நான் ஃப்ளாஷ் லைட் கிடைக்குது. பாடுறவன் அடோ பாவி. ஐயோ காலை வெட்டாங்க. ஆனால் அவன் நல்லதுக்கு தான் வெட்டியிருக்கான். ஏன்னா வந்துட்டு பவுலினா வந்துட்டு கெட்டது வில்லன்னு. ஸோ அது முன்னாலே தெரிஞ்சு என்னது நம்மளோட பயப்புள்ள வந்துட்டு கோமாயிருவான்னு தெரிஞ்சு வந்துட்டு இப்படி பண்ணியிருக்கான். ஸோ ரைட் கிளிக் டு ஓகே. ஓஹோ சூப்பரு. சரி நம்ம ஃபஸ்ட்டு சாப்பாடு சாப்பிட போகிறேன். சாப்பாடு சாப்பிட்ற இடத்துக்கு கூட்டிகிட்டு போ. சரி நம்ம நேரம் கிச்சனுக்கு போயிடலாம். கிச்சனில் என்ன இருக்குது? என்ன ஐட்டங்களோ டூபல் பின் பிளாட்டினிலே. நேரம் எங்கே போகலாம்? ஐஸு சோப்பு சோப்பு எடுத்துப்போம். ஏன்னா அங்கே ஒரு வேலை இருக்குது, அதை அப்படியே அசுக்கு புசுக்காக எடுத்துட வேண்டிதான். ஓகே அவ்வளோதான், அது எடுத்தாச்சு. இப்போ இந்த டயரை கொண்டு போயிட்டு நம்ம ரூமில் ஒரு கார் இருக்குது தெரியுதா, அந்த விளையாட்டு ரூமில் அங்கே அதை கொண்டு போய்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஓகே ஃபஸ்ட்டு இந்த போ வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ அவன் வந்துட்டு வெளியே போவான். நடாது எடுக்க முடியல. சரி நம்ம இதை ரிப்பேர் பண்ண பார்ப்போம். ரிக்வயர்ஸ் அ பேட்ரி. போடா பேட்ரி தேவைப்படுதா? நம்ம எங்கே போகல? சிக்கன் ரூமுக்கு போய் பார்ப்போம். பேட்ரி எங்கே இருக்குது? இதோ இங்கே இருக்குது. ஓகே இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு நேராக கார்கிட்ட போயிடலாம். இதை எடுத்துகிட்டு 3வது எனக்கு விளையாட தோணுது. விளையாடுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போ. இங்கே என்னமோ கிடக்குது, என்ன இருக்குன்னு தெரியல.
சரி இவனை ஃபஸ்ட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணோம். எப்படின்னு எனக்கும் தெரியல. என்கிட்ட இருக்கு, ஆனால் இவனை இப்போ டிஸ்ட்ராக்ட் பண்ணுமே. ஷோ கொடுங்கடா போல. சரி நம்ம வேறு ஏதோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி பால் மெதுவாக வருது, வரட்டும். அது இந்த பக்கம் கொஞ்சம் வந்தால் நல்லாயிருக்கும். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தூங்குற இடத்துல ஏதோ இருக்கான்னு பார்ப்போம் போயிட்டு. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு இதுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்துட்டு கார் பேட்ரி எடுத்துக்கோங்க. யான்னு கேட்டிங்கனாக்கா கார் பேட்ரி வந்துட்டு தேவைப்படும். ஸோ அந்த கார் பேட்ரி எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நேராக அந்த ஃபுட்பால் இடத்துக்கு தட்டிடுறீங்க. அதாவது அந்த ப்ளே ஹவுஸ் ஒரு இடம் இருக்கும், அங்கே தட்டி விட்டிங்கன்னா அந்த போ வந்துட்டு கொண்டு போயிட்டு அங்கே உங்களை விட்டுருவான். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த பேட்ரியை இதில் ரிப்பேர் செய்யணும், இதில் வச்சு ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இது இங்கே இருக்கட்டும், நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஓகே நான் பார்த்தீங்கன்னாக்கா இது ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதாவது என்னதுன்னு கேட்டிங்கனாக்கா, அதான் அந்த காரோட பார்ட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த நம்பர் ஞாபகம் வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பீஸா மேனுக்கு கால் பண்ணணும். அதுவும் நம்ம ரூமுக்கு போயிட்டு கால் பண்ணணும். வாங்க போய் கால் பண்ணோம். ஸோ ஓகே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு இந்த ஃபோனில் வந்துட்டு கால் பண்ணோம். ஸோ ஓகே இப்போ அந்த போ வந்துட்டு போயிடுவான். நாம் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 3வது ரூமுக்கு போனோம். அப்போ வந்துட்டு போ வந்துட்டு நேராக போய்ட்டு பீஸா வந்துட்டு எடுக்க போயிடுவான். நம்ம வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். ஓகே இப்போ பாருங்க, தரமான விஷயம் பார்த்தீங்களா பீஸா மேனு. சரி இப்போ தாங்க ஃபுல் சீனே வரப்போகுது. Oh my gosh, this is so hard here. எப்படி எஸ்கேப் ஆக போகிறேன்னு தெரியல பூக்கிட்ட இருந்து. Oh my goodness, மேலே அடிச்சிட்டான் விட்டு. Oh my gosh, I don't know what to do. Let's go guys, let's go, go, don't, oh no. Oh my gosh. Oh wow. No, you gotta be kidding me. Kidding, serious. Restart please, come on. Why is it not coming? I don't know. Reverse. Go. No, you gotta be kidding. Yeah, let's go inside of this. Okay, so Boo is not watching. I'm stuck. No, you are not getting me now, Boo. Oh no, I'm gonna stuck. Rats, we have a problem. Oh my. I don't know.
Let's go. What the? So let's set this up. Set this. I think Boo's coming. Yeah. Ah! Let's try it again. Can do this, boys. Come on, boys. He's coming, I saw. I swear he's coming. He's coming, guys. Serious. I won't let you go, bro. Ah! Come on. Okay, so take this. Please wait. Yo. No. Oh my gosh. I'm stuck. Wow, it's a good book. Oh my god, he can't eat me. I'm down. Oh my goodness. Guys, this is unfair here. I don't know what is this problem. I don't have no idea. ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அதோட பார்க்கலாம். மாதிரிக்கும் பாய் ஃப்ரம் அபி தமிழ் கேமிங். பாய். இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எண்டிங். நான் ஃபர்ஸ்ட் எண்டிங் எப்படி பண்ணோன்னு நான் இப்போ சொல்லிடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ we need to just escape like this and we need to go outside like this. நம்ம இந்த மாதிரி தான் வெளியே போனோம் வியூவர்ஸ். நான் முன்னாடி கேப்சர் பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் இது போஸ்ட் ஆகலன்னு விட்டேன். ஏன்னா இது வந்துட்டு அன்இன்ஸ்டால் ஆச்சு. எங்கள் மம்மி ஃபோனில் விளாண்டுருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இப்படி போ வருவான். ஓகேயா, இப்போ நம்ம என்ன பண்ணோன்னு கேட்டிங்கனாக்கா நேராக கிச்சன் போனோம். இப்போ சுற்றிட்டு எனக்கு கண்ட்ரோல் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இல்லை. ஏன்னு கேட்டிங்கனாக்கா அந்த மாதிரி கண்ட்ரோலர் எனக்கு வந்துட்டு ரைட்டாக இருக்காது. ஸோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி பூன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபயர் ஸ்டிக் இருக்குது தெரியுதா? அந்த பூவை வந்துட்டு நம்ம வந்துட்டு வெடிக்க வைக்கணும். ஓகே, நம்ம பூ வந்துட்டு வெடிக்க வைக்கணும். ஸோ அதுக்கிட்டே பார்த்தீங்கன்னாக்கா பக்காய் பூ வந்துட்டு போடு தள்ளிட்டான். என்னையும் பூ வந்துட்டு போடு தள்ளிட்டான். இந்த வீடியோ நான் முன்னாடி கேப்சர் பண்ணி வச்சுருந்தேன். என் தம்பி வந்துட்டு இல்லை, நான் விளாண்டேன் முன்னாடி. அந்த வீடியோ தான் இது. அந்த வீடியோ நான் இன்னும் போஸ்ட் பண்ணல. இந்த வீடியோவோட சேர்த்து போடலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ரீஸ்டார்ட் பண்ணிங்கனாக்கா ஒன்றாவது நீங்கள் மறுபடியும் வந்துடுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கே போயிட்டு அங்கே ஒரு இது மாதிரி இருக்குது தெரியுதா? அதான் நான் சுற்றி விட்டு நெடுவாங்க. அதை தட்டி விட்டு நீங்கள் ஃபயர் ஸ்டிக்கை கொளுத்தி விடணும். ஃபயர் ஸ்டிக்கை எடுத்து கொளுத்திட்டு நேராக நீங்கள் வெளியே ஓடி போய் ஃப்ரிட்ஜு மேலே போட்டுடணும். ஃப்ரிட்ஜு டமால்னு வச்சிடும். ஓகே, எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்படி கொண்டு போய்ட்டு அப்படி போட்டு அவ்வளோதாங்க. இப்படி தான் நான் எண்டிங்கையே முடிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதே ஒரு மாதிரி நல்ல வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்க அழுது இருக்கும். பாய்.